ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்ச்செல்வி அழகரும் மீனாட்சியும் தன்னை அம்மானு கூப்பிடலையே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 5 வருஷம் ஓடிடுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் மீனாட்சி கிட்ட தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே மீனாட்சியும் ரொம்பவே வருத்தப்படுவோம். இங்க பாருங்கம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீக்கெண்ட்ல இப்போ சேதுவோட வீட்டுக்கு போறாங்க நம்ம மீனாட்சி. போன உடனே நம்ம சேதுவும் ரொம்ப சந்தோஷமா மீனாட்சியை கொஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா இவங்க 2 பேருக்குமே வயிற்றுச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 3 பேருமே, அதாவது ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போன உடனே தமிழ்ச்செல்வியை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களை ஏதாவது வம்பு இழுக்கணுமே அப்படின்னு நம்ம மீனாட்சியும் அங்க மேல போறாங்க. போன உடனே, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கவும், ஓ அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இவங்க தானா, இவங்களை சும்மாவே விடக்கூடாது, இவங்க பேசுறதெல்லாம் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்பா கிட்ட காட்டுவோம் அப்படின்னு எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. பண்ண உடனே நம்ம சேது கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய், அப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கவும், மீனாட்சிமா என்னாச்சுமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. இங்க பாருமா, எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த வீடியோல இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம சேதுவும் அந்த வீடியோல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறவும், அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் அந்த போன்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு துரத்தி நான் உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிடல, நீ ஏன் எனக்கு நன்றி கடனாவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க ஆண்டி, சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு துரோகத்தை தமிழ்ச்செல்விக்கு பண்ணேன். அது தப்பு தான். அதுக்காக இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணி உங்களுக்கு இந்த சொத்தை எழுதி வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மேல பேசிக்கிட்டு விஷயம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கவும், என்ன நீங்க 3 பேருமே ரொம்ப அதிர்ச்சியில இருக்கீங்களா, நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அப்பா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மா எந்த தப்புமே பண்ணாம இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்க தானே காரணம். இப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு வாழறதுக்கு காரணம் நீங்க தானே. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதனாலதான் அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான்ப்பா. இவங்க தான் ஏதோ சதி பண்ணி அம்மாவையும் உங்களையும் பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் தான் மாமா தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போறதுக்கு காரணம். தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து நான் தான் மாமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி பேசினேன். தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாமா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நீ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாரு ஐசு, 5 வருஷமா என்னோட குழந்தைங்க கிட்ட நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா, நீ என்கிட்டயும் சரி என்னோட குழந்தைங்க கிட்டயும் சரி என்கிட்ட நல்ல பேரை வாங்கணுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமா. இங்க பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் தமிழ்ச்செல்வியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக உங்க மேல வச்சிருந்த காதலும் அன்பும் உண்மை இல்லைன்னு ஆயிடாது இல்ல மாமா. இங்க பாருங்க மாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த உண்மை தெரியுது. இந்த உண்மை தெரிஞ்சதுமே நீங்க என்கிட்ட ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்ச்செல்வியை நீங்க எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட மனசுல இருந்த ஆசையையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா,
என்ன என்ன சேது இங்க நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் உண்மையா? இங்க பாருங்க தாத்தா, நீங்க எதுக்காக தாத்தா அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்னோட அம்மா எந்த தப்புமே பண்ணல. என் அம்மா எந்த தப்புமே பண்ணாம எதுக்காக என் அம்மாக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணீங்க? இங்க பாருங்க தாத்தா, இங்க இருக்கிற 3 பேரும் என் அம்மாக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சேது கிட்ட இருந்து அந்த போனை வாங்கிட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ராஜாங்கமும் அந்த போன்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிளே பண்ணி பார்க்கவும், நம்ம ஈஸ்வரி இந்த சொத்தெல்லாம் தன்னோட பேர்ல மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா, இதெல்லாம் என்னால முடியாது, சேது மாமாவை நான் உண்மையாதான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக கண்டிப்பா நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் பயங்கர கோபமா இங்க நம்ம ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க காலில் விழுறதுனால என்னோட அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? இங்க பாருங்க, என்னோட அம்மாக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். என் அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா? அது மட்டும் இல்லாம நானும் அழகரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா விளையாடி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா எங்க 2 பேரையும் பிரிச்சு, என் அப்பா அம்மாவையும் பிரிச்சு இப்படி ஒரு துரோகத்தை என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் பண்ணிருக்கீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி தைரியமாவும் நம்ம தமிழ்ச்செல்வி மாதிரியே போல்டாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சாவுத்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரியா சேதோ, தமிழ்ச்செல்வி மாதிரியே மீனாட்சி எவ்வளவு போல்டா தைரியமா எப்படி பேசுறான்னு பாரு. தன்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு எப்படி கேள்வி கேட்கிறான்னு பாரு. தமிழ்ச்செல்வி அவளை மாதிரியே அவ குழந்தையும் வளர்த்திருக்கா. அதனாலதான் இப்போ மீனாட்சி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க மதனி, என்ன மதனி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இத்தனை வருஷமா எதுவும் நடக்காத மாதிரி இருந்தீங்க, எப்படி மதனி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் நடந்துக்க முடிஞ்சிச்சு? இங்க பாருங்க தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எப்படி மதனி நான் தலையிடாம இருக்க முடியும்? என்னோட அண்ணன் பையனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. சேது தமிழ்ச்செல்வியை எவ்வளவு லவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி லவ் பண்ண பொண்ணையே வெறுக்க வச்சு ஐஸ்வர்யாவை தான் வாயாலே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்களே, எப்படி உங்களை மன்னிக்கிறது? இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு என்னோட அண்ணன் சும்மாவே விட மாட்டாரு. இங்க பாருங்கண்ணே, இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சேதுக்கும் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க என்ன தண்டனையை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் அப்படியே இடி விழுந்த மாதிரி அப்படியே சாஞ்சு உக்காந்துறாரு. நம்ம மோகனாவும், என்னங்க ஆச்சு? இங்க பாரு மோகனா, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு மோகனா அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு? இங்க பாரியா சேது, தமிழ்ச்செல்விக்கு நம்ம எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழ்ச்செல்விக்கு நம்ம பண்ணிருக்கவே கூடாதுப்பா. 5 வருஷமா அவ எவ்வளவு வேதனையும் வலியும் அனுபவிச்சிருப்பா. இந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்தை ரொம்பவே பதட்டமாவும் ரொம்பவே பயத்தோடையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் ஓபி சீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்தை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம ராஜாங்கம் இப்படி இருக்காருன்னு நினைச்சு சேது ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், நம்ம மீனாட்சி இருந்துட்டு, அப்பா தாத்தாக்கு என்ன ஆச்சுப்பா? இப்போ தாத்தா எப்படி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா மீனாட்சி, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதம்மா. இங்க பாருங்கப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொன்னதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாருமா மீனாட்சி, நீதாம்மா எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்க. நீ என்னோட சாமிமா, நீ என்னோட குலசாமி. நீ வருத்தப்படாத, தாத்தாக்கு கண்டிப்பா சரியாயிடும். உனக்கும் எனக்கும் உன் அம்மாக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா. அவங்களுக்கு தக்க தண்டனையை நம்ம கொடுப்போம். இங்க பாருங்கப்பா, சின்ன வயசுல இருந்து எவ்வளோ விஷயத்த நான் இழந்திருக்கேன் தெரியுமா? அந்த விஷயத்தெல்லாம் திரும்ப என்னால அந்த
விளையாட்டுக்கெல்லாம் போக முடியுமா? உங்களையும் அம்மாவையும் ஒண்ணா வச்சு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி நான் நிறைய நாளா பேசிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவும் இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இப்பவும் இந்த விஷயம் நடக்காதுங்களாப்பா? நீங்க அம்மா கூட சேர்ந்து வாழ மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, டாக்டர் இப்போ என்னோட அப்பா எப்படி இருக்காருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ நார்மலா தான் இருக்காரு. அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்லாதீங்க. அவரு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பயந்து இருக்காரு போல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர்கிட்ட டக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர், இப்போதைக்கு நாங்க போய் அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேஷண்ட்டை ரொம்பவே ஸ்டெயின் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சித்ரா இருந்துட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா பண்றது? இத்தனை வருஷம் கழிச்சு எப்படியாவது இந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிக்கலாம்னு நினைச்சா இந்த ஐஸ்வர்யா நமக்கு ஒத்து வர மாட்டேன்ட்டா. இப்போ எல்லா உண்மையும் ராஜாங்க பெரியப்பாக்கோ சேதுக்கோ தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளோட நிலைமை என்னமா ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே நானும் அதை பத்தி தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சாவே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி. இந்த ஆளு மட்டும் உசுறு பொழைச்சு வந்தானா கண்டிப்பா நம்மள சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியுது. ராஜாங்க ரொம்பவே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரியும். தமிழ்ச்செல்வி சரி ராஜாங்க ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம அப்பத்தா நம்ம தமிழ்ச்செல்வி, வசந்தி, செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே ராஜாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம அப்பத்தா விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும், நம்ம தமிழ்ச்செல்வியை நம்ம சேது அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. இவர் எதுக்காக என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாட்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. வாடி தங்கம், என்னடி ஆச்சு? தாத்தாக்கு என்ன திடீர்னு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா அப்படின்னு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மீனாட்சி ஒப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசனும் கருப்பும் வந்து, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, 5 வருஷத்துக்கு முன்ன நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் தாமா நிரூபணம் இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு நினைச்சு உன்னை ரொம்பவே காயப்படுத்தி உனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. இங்க பாருமா, நீ எவ்வளவு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியுது. இங்க பாருங்கன்னு நீங்க எனக்காக வந்து இவ்வளவு தூரம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு யாருக்கிட்டையும் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைல்ல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு. அதுவே போதும். அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நான் பெரிய டாக்டரா இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னோட சுயமரியாதையோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, தமிழ் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு தமிழ். அப்பவே எனக்கு தெரியும் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு. இப்போ எல்லாருக்கும் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு தமிழ். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் ராஜாங்க மாமாக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. கண்டிப்பா அவருக்கு ஏதோ இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த தப்புக்கான தண்டனைய இவங்க எல்லாருமே அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் ஓடி வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களோட வாழ்க்கைய பறிச்சு அந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு சேது மாமா எனக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறாரு. அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது மனசார நான் ஏத்துப்பேன். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீங்க இனிமே எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் வசந்தி இருந்துட்டு, தமிழ் நீயும் என்ன மன்னிச்சிரு தமிழ்மா, நீ எதுக்காகமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இல்ல தமிழ், நானும் உன்னை நீதான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருப்பேன்னு நினைச்சிட்டேன்டி. அதனால தாண்டி யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லம்மா, ஏன் மனசாட்சிக்கு தெரியும்லம்மா. இப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்கமும் கண்ணு முழிச்சிடுறாரு. முழிச்ச உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, ராஜாங்கம் இப்போ எப்படி இருக்கு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆத்தா இங்க பாராத்தா,
தமிழ்ச்செல்விக்கு நாங்க பெரிய துரோகத்தை பண்ணிருக்கோம் அத்தா, ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ராஜாங்கம், வீட்டுல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மீனாட்சி புள்ள சொல்லுச்சு. மீனாட்சி சொன்னதுனாலதான் எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரிஞ்சது, நீ கவலைப்படாதியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம மோகனா இருந்துட்டு எப்படி அத்தை கவலைப்படாம இருக்க முடியும், தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணாம இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இத்தனை நாளா அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணோன்னு தெரியாம நாங்க எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தப்புக்கெல்லாம் காரணம் நாங்க தானே. நீங்க சொன்னதை அன்னைக்கே நாங்க கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்குமா? கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், அடியே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது பொறுமையா இருக்கணும்டி, பொறுமையா இல்லாம இப்படி தாம் தோம்னு அப்ப யோசிச்சபடி நடந்துகிட்டு இருந்தா இப்படி தாண்டி ஆகும். இங்க பாரு, இப்போ தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே அது அவளுக்கு போதுண்டி. அவ இப்போ நல்ல ஒரு பெரிய டாக்டரா இருக்கா, பசங்களை நல்லபடியா வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கா, இதுவே அவளுக்கு போதுண்டி. இதுவே அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அவளுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாண்டி, 2 குழந்தையுமே தான் கூட வச்சு வளர்க்கணும்ன்ற ஆசை ஒன்னே ஒண்ணுதான். 5 வருஷமா அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அது நடக்கிற மாதிரியே தெரியல. அழகர் என்னடா நம்ம தமிழ்ச்செல்விய அம்மானு கூப்பிடவே மாட்டேங்கிறான். அந்த ஐஸ்வர்யாவை தான் அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இத அவளால தாங்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் நினைச்சு உருகி அழுதுகிட்டே இருக்கா. அவ அழுதுகிட்டு இருக்கிறத எங்களால பார்க்கவே முடியல. இங்க பாருங்க அத்தா, இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுல இருக்கிறவங்களும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாயா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கு சரியாகி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. ஆன உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, நீ வீட்டுக்கு வரியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஐயா, என்னோட வார்த்தையை மீறி, என்னோட சுயமரியாதையை மீறி அந்த வீட்டு வாசப்படியை கூட நான் மிதிக்கவே மாட்டேன். என்ன விஷயமா இருந்தாலும் இங்கே சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர வருத்தத்துல, இங்க பாருமா, சரிம்மா, எல்லாரும் உங்க வீட்டுக்கு போலாம், உங்க வீட்டுல உட்காந்து நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் எல்லாரையும் கூட்டிட்டு இப்போ தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போனதுமே, அதாவது தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆனதுனால பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்பவே ரிச்சா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. தனி மனுஷியா நின்று இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கா, இவ்வளவு தூரம் சாதிச்சவள நம்ம எவ்வளவு பெரிய துரோகத்தை இவளுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு, தமிழ் என்ன தமிழ், இவ்வளவு பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லவும், நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் வீட்டை பார்த்த உடனே வயிற்றுச்சலா ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நாங்க பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க ஐயா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தாமா வந்தோம், எங்களை மன்னிச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்து வாழணுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரி இல்ல, நீங்க பாருங்க ஐயா, கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் சம்மதிக்கவே மாட்டேன். இத பத்தி பேசுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீட்டுல யாரும் இருக்காதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம வசந்தியோ செல்லப்பாண்டியோ, தமிழ் என்ன தமிழ், கொஞ்ச நேரம் அமைதியா இரு தமிழ், ஐயா பேசிக்கிட்டு இருக்காருல்ல, இங்க பாருங்க ஐயா, என்னோட பொண்ணு சுயமரியாதை இழந்து கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்து வாழ மாட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம அழகர் இப்ப வரைக்குமே தன்னை அம்மானு கூப்பிடலையேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. அவளோட ஒரே ஒரு ஆறுதல் மீனாட்சி மட்டும்தான். மீனாட்சி அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கா. அவளோட சப்போர்ட்டால மட்டும்தான் இப்போ ஓரளவுக்காக நிம்மதியா இருக்கா. அவளோட நிம்மதியை மொத்தமா கெடுத்துறாதீங்க ஐயா அப்படின்னு நம்ம செல்லப்பாண்டி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருப்பா செல்லப்பாண்டி, நீ இவ்வளவு பேசுறனா உன்னோட பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, ஈஸ்வரி தானே. ஈஸ்வரி சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு ஈஸ்வரி, எதுக்காக இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம
நடேசன் இருந்துட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்கதான். இவங்க 3 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. நம்ம எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஏமாளியா இருந்திருக்கோம். இவங்க அசால்ட்டா நம்மளை ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சேதுவோட வாழ்க்கையில திருத்தவே முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் இத்தனை வருஷமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி எப்படி ஐஸ்வர்யா இப்படி ஒரு நாடகத்தை எங்ககிட்ட உன்னால ஆட முடிஞ்சுச்சு? உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா, இங்க பாருமா ஐஸ்வர்யா, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இங்க பாருங்க ஐயா, நான் பண்ணது, இங்க பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான் மாமா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனாட்சி தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருக்கிறத நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி மேல இருந்த கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் ஈஸ்வரியும் சித்ராவையும் பல்லாருன்னு 2 அறை அறையிறாங்க. அரைஞ்ச உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க பெரியப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பெரியப்பா. ஐஸ்வர்யாக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் பெரியப்பா. அதனால நாங்க பண்ண தப்ப பிராயச்சித்தம் பண்ணி நாங்க தீக்கலான்னு நினைக்கிறோம். ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டவே கிடையாது. தாலி கட்டும் போது அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போன்னு பார்த்து சேது அதிர்ச்சியில தாலியை கட்டாம அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சுதான் நான் தான் சேது கையில இருந்து தாலியை வாங்கி ஐஸ்வர்யா கழுத்துல 3 முடிச்சும் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சித்த சொல்ற நீ? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது எல்லாமே உண்மையா? சேது மாமா என்னோட கழுத்துல தாலி கட்டவே கிடையாதா? இத்தனை வருஷமா சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு நினைச்சு அவரோட பொண்டாட்டியா இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கனே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிரு. இந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு நினைச்சுதான் இத்தனை வருஷமா நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், நம்ம சேதுக்கும் அப்பதான் யோசனையே வருது. ஆமாப்பா, நான் அந்த அதிர்ச்சியில அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியலப்பா. இப்பதான்ப்பா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஒரு முடிச்சு கூட நான் ஐஸ்வர்யா கழுத்துல போடவே கிடையாதுப்பா. இப்பதான்ப்பா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாரு ஐஸ்வர்யா, 5 வருஷத்துல உன்னை என்னோட பொண்டாட்டியா ஏத்துக்கிறோன்னு மனநிலை ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. இப்போ வரைக்குமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நினைக்க போறேன் அப்படின்ற விஷயத்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க மாமா, எனக்கு ஃப்ரெண்டுன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தங்கன்றதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் மாமா. இத்தனை வருஷத்துல நீங்க எனக்கு புருஷனா இருக்கலேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்னா, ஆனா அந்த வருத்தத்தெல்லாம் நீங்க இப்போ எனக்கு சொல்லி கூட இல்லை. நான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண உங்களுக்கு இப்ப நான் ஒரு பிராயச்சித்தை பண்ண போறேன். உங்களையும் தமிழ்ச்செல்வியும் நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க மாமா, நான் பண்ண இவ்வளவு பெரிய துரோகத்துக்கு தமிழ்ச்செல்வியும் சேதியும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்பால நீங்க 2 பேரும் தண்டனை அனுபவிக்க வேணாம். நீங்க 2 பேரும் மட்டும் இல்லாம அழகரும் சரி மீனாட்சியும் சரி, இவங்க 2 பேருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சு இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணம் நான் தான். இது எல்லாத்துக்குமே தப்பு பண்ணது நான் தப்பு பண்ணிட்டு உங்களை தண்டனை அனுபவிக்க கூடாது இல்ல. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். உங்களுக்காக இல்லைனாலையும் உங்க குழந்தைங்களுக்காகவது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே தகச்சு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்ச்செல்வியோட ஆசையே அழகர் கூடயும் மீனாட்சி கூடயும் 365 நாளும் ஒன்னா இருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ஆசைதான். அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது. ஆனா எந்த ஒரு பதிலுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமையிலதான் நம்ம தமிழ்ச்செல்வி இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே உனக்கு மிகப்பெரிய துரோகம் தான். அதுக்காக என்னை மன்னிச்சிரு. இனிமே
இனிமேலும் எனக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம குழந்தைகளுக்காகவாது என் கூட சேர்ந்து வாழலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, என்னோட சுயமரியாதை இழந்து உங்க வீட்டுக்கு வந்து என்னால வாழ முடியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனையும் மறந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் எனக்கு எதுக்கு வருதுன்னா, மீனாட்சி கூடயும் அழகர் கூடயும் நான் 365 நாளும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மட்டும்தான். அதுக்காக நீங்க என்னோட மனசு மாறுற வரைக்கும் என் வீட்டுல இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சேது உடனே சரி சரி தமிழ்ச்செல்வி, நீ இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சிருக்க, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? கண்டிப்பா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து நான் இந்த வீட்டுல இருந்து உன்னோட மனசை மாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மீனாட்சி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சியும் அழகரும் ஒரு கட்டி பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருன்னு, நான் தான் நம்ம 2 பேரும் இனிமே ஒண்ணா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை